இன்றைக்கி சமையல் நம்மளுது தாங்க. வீட்டில் முட்டை குழம்பு செஞ்சு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முட்டையை எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு இட்லிக்கு பார்த்திங்கன்னா இட்லி குண்டா எடுத்து வச்சுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டேன். பட் இப்போ ஊற்றுற தண்ணி அதிகம். அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மூடி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடியை பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் செஞ்சிடலாம், ஒட்டுக்கா போட்டுக்கலாம், முட்டை குழம்புலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு. ஸோ மாவு எந்த அளவுக்கு நீங்கள் பதமாக ஆட்டுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பதமாகவே இருந்துச்சு. நான் 2 அடசல் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் அடசல் இது ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 2வது அடசல். அதாவது இந்த அடசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதா அடசல்னு சொல்லுவோம். இதை உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 2 அடசல் மாவு பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டேன். மாவு நல்லாவே சாஃப்டாகவே இருந்துச்சு. காலையில் ஆட்டி வச்சது. ஸோ அதனால தான் சாஃப்டாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சிட்டேன். பாருங்கள், வீட்டில் பையன் செஞ்ச சாப்பாடு செஞ்சால் இப்படி தான் இருக்கும். ஏன்னா பசங்க அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வச்சது என்னாச்சுன்னு பார்த்தேன். முட்டை கொச்சிட்டு நமக்கு தேவையான எசென்சியல் போட ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா கடலை, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மிளகாய், தக்காளி, இதெல்லாம் புளி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லாவே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் வடை சட்டி எடுத்து எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு 3 கரண்டி நான் ஊற்றிக்கிட்டேன். 3 கரண்டி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கடுகு. ஸோ கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கொஞ்சம் அரிஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன். சாந்து, இதுக்கு பேர் சாந்துன்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டினது பார்த்திங்கன்னா மிளகு சாந்து. ஸோ இதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொட்டிக்கணும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப அதிகமாக போனாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி கெட்டியாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். அதே கேப்பில் இட்லி என்னாச்சுன்னு பார்த்து வெந்து வச்சு, அதுக்கப்புறம் முட்டையை பார்த்திங்கன்னா தொளிச்சு வச்சுருந்தேன். இட்லியை பார்த்திங்கன்னா ஒரு அடசல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருந்தோம்ல, அது என்ன நிலமையாச்சுன்னு பார்த்தேன். அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதே சைடு கேப்பில் முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக முட்டை மசாலா போட்டு உருளைக்கிழங்கு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பையனை இறக்குனேன். ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சது இவனுக்காகத்தானே. முட்டையை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுட்டேன். ஸோ உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஆனந்தம். அப்படியே அந்த ஆனந்தத்தோடையே முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.